சத்யராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ஸ்டாலின் அவர்களை அப்படி உயர்த்தி பேசினேன், ஆனா கோர்ட் வேற லெவல் உயர்த்தி பேசிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏங்க உங்க மகளுக்கு ஒரு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போயிட வேண்டியதானே. எங்கள் காதுகள் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ட்வீட் போட்டிருக்காரு. சத்யராஜ் அவர்களே, இங்க நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை பத்தி நீங்க வாயே திறக்க மாட்டீங்க. கட்டப்பா அப்படின்னு சொல்லும்போது எட்டப்பனா இருந்த சில வேலைகளை பார்த்த உங்களுடைய இந்த நல்லெண்ணங்கள்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களுடைய முகமுடி கிழிக்கப்பட்டது. எல்லா ரிலிஜனுக்கும் மரியாதை தர ஒரே தலைவர் கழக தலைவர் தான். அவன் நோன்பு திறக்க வரானா, அதுக்கு ஒரு 4 பாய் வேற நிற்கிறான். நான் கேட்டேன் ஏன் பாய் இது நியாயமானு கேட்டான். அவன் சொல்கிறான், எல்லா இடத்துலையும் நாங்கள் 4 பேர் இருப்போம், யார் நல்லது, இதுக்கு எச்சஸ் ஒரு தொழிலாண்டான்னு. என்னவா சொல்கிற, இதுன்னு அது தீவம் விபூதி இது தானே, அதில் என்ன இருக்குது அப்படின்னா, இல்லை சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்றுங்கிறது, நின்றுங்கண்ணா 5 படுத்தா 10. இதெல்லாம் இப்போ அந்த அடல் சொல்லி பட்டிமன்றத்தில் நாங்கள் பேசி இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை பரப்புவதற்காக எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள். தொடர்ச்சியாக அநாகரிகத்தினுடைய உச்சமாக வன்மத்தை கக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை.